ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது போக இன்னைக்கு வீக்கெண்ட் வேறு இல்லையா, அதனால எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணுன்றதுக்காக உங்களுக்காக ஒரு தரமான இட்டாலி நாட்டு ஃபேண்டசி அட்வென்ச்சர் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ உண்மையை சொல்லி ஆகணுங்க, நான் ரீசெண்டாக பார்த்த படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா அது இந்த படம் தான். அதனால தான் என்னமோ இந்த படத்தை 40 நிமிஷத்துக்கு மேலேயே பேசிட்டேன். பட் இந்த படம் அவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்குறதுக்கு தகுதியான ஒரு படம் தான். ஸோ ஓவராக போகலாமா, ஷார்ட்டாக ஒன்லைனர் பார்த்துடலாமா? ஒரு 4 பேருக்கு சூப்பர் பவர் இருக்குது, இருந்தாலும் அதை மறைச்சிக்கிட்டு ஒரு சர்க்கஸ் நடத்திட்டு வராங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஹிட்லருடைய படையினால இவங்களுடைய சர்க்கஸ் போயிடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரவும் இவங்க வேற ஒரு பெரிய சர்க்கஸ்ல ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க. ஆனா அங்க இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஏகப்பட்ட ஆபத்துக்கள்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ அதுல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்ற கதையை பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2021 வருஷம் ரிலீஸ் ஆன ஃப்ரீக்ஸ் அவுட். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ இந்த படம் எப்போ நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்கன்னா, இந்த ஹிட்லர் சர்வாதிகாரம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த டைம்ல நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ரோம்ல இருக்கிற ஒரு தெருல ஒரு தாத்தா பேச ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய பேரு தான் இஸ்ரேல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது போக எல்லாருக்கும் வித்தியாசமான உலகத்தை பார்க்கணும்னு ஆசையா அப்படின்னா எங்களுடைய சர்க்கஸ்க்கு வாங்க. நாங்க இப்பதான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி இந்த ஊருக்கு வந்திருக்கோம். எங்க சர்க்கஸ்குள்ள நீங்க வித்தியாசமான கிரியேச்சர், வித்தியாசமான பவர் இருக்கிற பீப்புள் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்க. எல்லாருமே அதை ஆவலா பாக்குறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்தது இந்த சர்க்கஸ்குள்ள நடக்கிற வித்தையெல்லாம் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த தாத்தா கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேருக்கும் வித்தியாசமான சூப்பர் பவர் இருக்கும். ஸோ அது என்னென்னன்றதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல்ல ஒரு வெள்ளமுடிக்காரன் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்கு என்ன பவர்னா, இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ற மாதிரியான பவர். இப்போ கூட பாத்தீங்கன்னா மின்மணி பூச்சிகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே வியப்புல ஆழ்த்திட்டு இருக்கிறான். அடுத்தது வாய் வழியா தேல் கொண்டு வர்றதும், கை வழியா வெட்டுக்கிளி கொண்டு வர்றதும் அப்படின்னு பையன் பூந்து விளையாடிட்டான். இப்போ அடுத்த பெர்ஃபார்மரை காட்டுறாங்க. இந்த கோமாளி மாதிரி வேஷம் போட்டிருக்காரு இல்லையா, இவருக்கு எந்த மாதிரியான சூப்பர் பவர் இருக்குதுன்னா, இவருடைய உடம்பு ஒரு மேக்னெட் மாதிரி இரும்பு எல்லாம் அவர் மேல ஒட்டிக்கும். இப்போ கூட பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்பூன் எல்லாம் எடுத்துட்டு அதை அவர் மேல ஒட்டி காமிச்சு பயங்கரமான வித்த காமிச்சு ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தது 3வது ஆளா காட்டுறாங்க. அதாவது ஒரு கூண்டுக்குள்ள காமிச்சா ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் மாதிரி இருக்குது. அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே பயந்துட்டாங்க. அப்புறம் தான் தெரிய வருது அது எந்த ஒரு கிரியேச்சரும் கிடையாது, அது ஒரு மனுஷன் தான். உடம்பு ஃபுல்லா முடியோட இருக்கிறான். அது மட்டும் இல்லாம இவருக்கு என்ன ஸ்பெஷலான பவர்னா, எவ்வளவு கஷ்டமான கம்பியா இருந்தாலுமே அதை வளைச்சிருவாரு. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மனுஷன் தான் இவரு. ஸோ அவரை எல்லாருமே என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்க. ஆடியன்ஸ் எல்லாருமே மெய் மறந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது தான் நம்ம கடைசி, அதாவது 4வது ஆளை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அப்படியே மாசா மேல இருந்து கீழே இறங்கி வராங்க இல்லையா. இவங்களுக்கு என்ன சூப்பர் பவர்னா, இவளுடைய உடம்பே ஒரு கரண்ட் உடம்பு தான் சொல்லணும். ஒரு எலக்ட்ரிக் கேர்ள். இங்க இருக்கிற பல்ப் எல்லாம் தொடுறது மூலமாவே ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து அங்க வந்த ஆடியன்ஸ் எல்லாருமே பூரிச்சு போயிடுறாங்க. ஸோ அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமா கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாத்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். நல்ல வேலைடா, நல்ல வருமானம் அப்படின்னு நினைக்கும் போது தான் டம்முன்னு ஒரு சத்தம். என்னன்னா, ஏதோ ஒரு வெடிகுண்டு வெடிச்சு இந்த சர்க்கஸ்ல இருந்து கொஞ்சம் பேர் இறந்து போயிடுறாங்க. என்னன்னு வெளியில பார்த்தா மேல இந்த போருக்கு போற பிளேன் எல்லாம் போயிட்டு இருக்குது. மேல இருந்து பாம்பு எல்லாம் போடுறாங்க. ஏன்னா ஹிட்லர் சர்வாதிகாரம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால இந்த இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கு. ஸோ அங்க இருந்த எல்லா மக்களும் தப்பிக்கிறதுக்குள்ளேயே பாம்பு அங்கங்கன்னு விழ நிறைய பேர் இறந்து போறாங்க. இந்த சர்க்கஸும் அப்படியே தரமட்டமாகிற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல ஹிட்லருடைய போட்டோ காமிச்சு ஒரு இடத்த காமிக்கிறாங்க. இது என்ன இடம்னா, இதுவும் ஒரு சர்க்கஸ் தான். ஆனா ஜெர்மன்காரன் நடத்துற சர்க்கஸ். இவன் தான் இந்த கதையோடைய வில்லன். இவனுக்கு ஒரு வித்தியாசமான பவர் உண்டு, அதாவது ஃபியூச்சரை பாக்குற மாதிரியான பவர். அப்படியே அவனுடைய ரூம்ல வரைஞ்சிருக்கிற பிக்சர் எல்லாம் காமிக்கிறாங்க. அதுல அந்த டைம்ல இந்த பையன் செல்போன் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கானான்னு பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஃபியூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறான். அது மட்டும் இல்லாம ஒரு போட்டோல யாரோ சூட் பண்ணி சாகுற மாதிரியும் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறான். அது வேற யாரும் கிடையாது, அந்த ஹிட்லர் தான். ஸோ ஹிட்லர் சாக போறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ அடுத்தது தான் அந்த வில்லன் பையில காமிக்கிறாங்க. அப்படியே போதை மருந்து எடுத்திருந்திருக்கிறான். ஏன்னா அவனுக்கு எப்பெல்லாம் விசுவல்ஸ் தெரியுதோ அப்பெல்லாம் அந்த ட்ரக்ஸ் எடுத்துப்பான். அது மூலமா அவனுக்கு தெரிய விசுவல்ஸை தான் இந்த மாதிரி பேப்பர்லாம் வரைஞ்சி வைப்பான் போல. ஸோ இப்படி ஃபியூச்சரை வரைஞ்சி வச்சதுனால மறுபடியும் போதையில படுத்திருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு எழுப்பி விட்றாங்க. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போகலாம் அப்படின்னதும் அந்த வில்லன் என்ன சொல்றானா, இங்க பாரு, எனக்கு ஹிட்லர்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனா அவரு சாகுற மாதிரி எனக்கு விசுவல்ஸ் தெரியுது, அதுவும் அவரே சூசைட் பண்ணி சாகுற மாதிரி. அது மட்டும் இல்லாம ஒரு 4 பேரையும் நான் பார்த்தேன், அவங்களுக்கு சூப்பர் பவர் இருந்துச்சு. அவங்கள மட்டும் நான் பிடிச்சிட்டேன்னா கண்டிப்பா நான் ஹிட்லரை காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ஸோ அந்த பொண்ணு இந்த வில்லன் பயலுடைய லவ்வர் பொண்ணு தான். என்ன சொல்றானா, இங்க பாருங்க, இப்ப பேச நேரம் இல்ல, இப்ப நிறைய பேர் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்னு அவனுக்கு சட்டையெல்லாம் கொடுத்து போட வச்சு கூட்டிட்டுலாம் போறா. அதாவது இவனும் ஒரு சர்க்கஸ் வச்சிருக்கான்னு சொல்லியிருந்தான் இல்லையா, அந்த சர்க்கஸ்ல எல்லாரும் முன்னாடியும் இந்த பியானோ வாசிப்பான். அதுக்காக தான் இவன் கிளம்புறான். இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த சைடு நம்மளுடைய சர்க்கஸ் டீம் தான் காமிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய சர்க்கஸ் கூடாரமே இடிஞ்சிட்டு போயிடுச்சு இல்லையா, ஆனாலும் இவங்க 4 பேருக்கும்
எதுவுமே ஆகலை. ஸோ அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே இந்த ஊரில் இருந்தால் இவங்களால சம்பாதிக்கவும் முடியாது, சாப்பிட்றதுக்கு கூட காசு சேர்க்க முடியாது. அப்படியே போகும்போது சைடு ஊரெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. எல்லா இடமும் இடிஞ்சு நொறுங்கி கிடக்குது. இருந்தாலும் மக்கள் எல்லாருமே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே எங்கே தங்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ இது ஏதோ ஒரு கைவிடப்பட்ட இடம் மாதிரி இருக்குது. சரி இங்கே தங்கலான்ற மாதிரி அன்னைக்கு நைட் அங்கே தங்குறாங்க. அப்போ தான் அந்த இடத்துல லீடர் மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, ஒரு தாத்தா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, நம்ம அமெரிக்கா போய் தான் ஆகணும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம அடுத்தது என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னதும் உடனே இந்த முடி மனிதன் என்னன்னு சொல்கிறான்னா, என்னது அமெரிக்காவா, அங்கே போனால் அந்த சர்க்கஸ்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதும், சர்க்கஸ்லாம் எவ்வளோ நாள் தான் பண்ணுறது, இதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ வேறு ஏதாவது தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அந்த முடிக்காரனுக்கு கோவம் வந்துடுது. நான் என்ன உங்களை மாதிரி நார்மலான மனுஷன் மாதிரியா இருக்கிறேன், இல்லைனா இங்கே இருக்கிற மனுஷங்க எல்லாருமே நார்மல் மனுஷங்களா, எங்களால் சர்க்கஸ் இல்லாமல் இருக்க முடியாது, ஸோ நம்ம சர்க்கஸ் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. ஆனால் அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அமெரிக்கா போகிறதுக்கு நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு $300 தரணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சுட்டேன், நாளைக்கே அவரை போய் மீட் பண்ணணும், அப்போ தான் நம்ம அங்கே போக முடியுன்ற மாதிரி சொல்ல. ஆனால் இந்த முடிக்காரனுக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. ஏன்னா இவனுடைய உடம்பு ஃபுல்லாக முடியா இருக்கு இல்லையா, அதனால வேற எந்த வேலையும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறான். ஸோ இவன் என்ன ஐடியா கொடுக்குறான்னா, எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் ஒரு ஜெர்மன் சர்க்கஸ் இருக்குதான், அந்த சர்க்கஸில் போய் நம்ம சேர்ந்துக்கலாம், அங்கே வித்தியாசமாக நிறைய ப்ரோக்ராம் நடத்துவாங்களாம், ஸோ நமக்கும் காசு கிடைக்கலாம் அப்படின்னு. உடனே தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, அங்கேயா, அங்கே சைக்கோ மாதிரி எவனோ ஒருத்தர் இருக்கானமே, அங்கே போனால் எப்படி இருக்கும்லாம் தெரியாது, அங்கெல்லாம் போக வேண்டான்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இவங்க என்ன சர்க்கஸ் பற்றி பேசுகிறாங்கன்னா, அந்த வில்லனுடைய சர்க்கஸை பற்றி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த தாத்தா வந்து ஒரு யூத இனத்தை சேர்ந்தவர். ஸோ ஹிட்லர் வந்து யார் அதிகமாக அழிச்சார்னா யூதர்களை தானே. ஸோ இந்த தாத்தா மட்டும் போனால் கண்டிப்பாக டெட் பாடி தான், அதனால அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. இருந்தாலுமே இங்கே எல்லாத்துக்குமே மனக்கசப்பாக இருக்குது. ஆனால் தாத்தா அவருடைய முடிவை மாத்திர மாதிரி தெரியல. ஸோ கட் பண்ண இந்த சைடு வில்லனுடைய சர்க்கஸை காமிச்சா, அவன் ப்ளே பண்ணுற மியூசிக்கை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் பயங்கரமாக அசத்துறான். இப்போ கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம தாத்தாவுடைய கேங்கை காமிச்சா, அங்கே இருக்கிற ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தூங்கும்போது அவளுக்கு ஏதோ உடம்புல பண்ண ஆரம்பிக்குது, கனவு வருது போல, வித்தியாசமான கனவு. அதனால அவள் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்த தாத்தா வந்து, ஐயோ ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்னு வேகமாக வந்து டச் பண்ணிட்டாரு. டச் பண்ணாதான் சாக்கடிச்சிடும் இல்லையா. ஸோ தாத்தாவுக்கு பயங்கரமாக சாக்கடிச்சிருது. ஸோ ஹீரோயினை முழிச்சிட்றாங்க. எதுக்கு என்ன தொட்டிங்க, என்னை தொட்டா உங்களுக்கு காயம் ஏற்படும் தெரியாதா அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, நீ என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்னு தாத்தா வந்து சமாளித்து பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து ரொம்பவே மன வருத்தத்தோட வெளியில் வந்து உட்காந்துட்றாங்க. ஸோ தாத்தா அவகிட்ட வந்து, நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு எதுவுமே ஆகலை, நீ என்னை காயப்படுத்தலை, நீ ஏன் வருத்தப்படுற அப்படின்னு அவர் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஹீரோயினுக்கு ஒரு பூ மாதிரிலாம் கொடுக்குறாரு. அதை தொட்ட கொஞ்ச நேரத்தில் எரிஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி சோகமாக இருக்கிறேன்னு கேட்டதுமே, அதுவா நம்ம அமெரிக்கா போகலான்னு சொல்கிறீங்கல்ல, ஆனால் அங்கே போனால் எல்லாருமே பிரிஞ்சு போயிடுவோமே, எனக்கு உங்களை விட்டால் யார் இருக்கிறா, நீங்கள் எல்லாமே என்னால் எப்படி அங்கே இருக்க முடியும் அப்படின்னு சோகமாக கேட்க. ஸோ தாத்தாவும், சரி ஓகே உனக்கு என்ன, நம்ம போய் பிரியக்கூடாது அவ்வளோதானே, நம்ம அங்கேயும் போய் சர்க்கஸ் பண்ணுவோம் சரியா, நம்ம எல்லாருமே ஒரே டீமாக ஒரே ஃபேமிலியாக தான் இருக்க போகிறோம், இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கும் சந்தோஷம். இதை ஒட்டு கேட்டுட்டு இருந்த 3 பேருக்கும் ரொம்பவே சந்தோஷம். ஸோ கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆகுது. தாத்தா வந்து ஒருத்தரை மீட் பண்ண கிளம்புறாரு. அப்படி போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே $300 கொடுக்கணும் இல்லையா. ஸோ அவங்க இது நாள் வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையுமே நம்ம தாத்தாட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயின், அதுக்கப்புறம் அந்த மேக்னெட் மனிதன், அப்புறமா வெள்ளை முடிக்காரன், அதுவும் அவனுடைய $300 கொடுக்க மனசு இல்லாமல் கொடுக்குறான். கடைசியாக அந்த முடிக்காரனும் $300 கொடுத்துட்றான். ஸோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு தாத்தாவும், நீங்கள் எல்லாருமே சேஃபாக இந்த இடத்துல பத்திரமா இருங்க, நான் போய் அவரை மீட் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ கட் பண்ண டைம் போகுது, நைட் ஆயிடுது. ஆனால் தாத்தாவை மட்டும் காணோம். ஹீரோயின் தான் வெளியில் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறா. ஆனால் அந்த தாத்தா வர்ற மாதிரியே இல்லை. ஸோ இதனால ஹீரோயினை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே கோவம் வர ஆரம்பிச்சிடுது. அதுலேயும் முடிக்கார என்ன சொல்கிறாருன்னா, அவர் நம்மளை நல்லா ஏமாத்திட்டாரு, நம்ம கிட்ட இருந்த காசு வாங்கிட்டு ஓடி போயிட்டாரு, அவர் திரும்பிலாம் வரமாட்டாரு, நம்ம இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு எதுவும் ஹீரோயின் இருந்துக்கிட்டு, இல்லை அப்படி பேசாதீங்க, அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, அவர் நம்ம எல்லாத்துக்கும் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்ல, என்னது அப்பாவா, என்னுடைய அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா, சின்ன வயசுல என்ன ஒரு 10 வருஷம் ஜெயிலுக்குள்ள அடைச்சு போட்ட மாதிரி ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு போட்டாரு, நான் முடி அதிகமாக வச்சிருந்ததும் அப்படின்னு சொல்ல, உடனே வெள்ள முடி காரணம், ஆமா என்னையும் என்னுடைய அப்பா ரொம்ப அடிச்சு சித்திரவதை பண்ணாரு அப்படின்னு சொல்ல, மேக்னெட் மனிதனும், ஆமா என்னுடைய அப்பாவும் அப்படிதான் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, சரி ஓகே உங்களுடைய அப்பா உங்களை கைவிட்டாலுமே இவர் தானே சின்ன வயசுல இருந்து உங்களை எடுத்து வளர்த்துட்டு இருக்கிறாரு, அப்படி இருக்க நீங்க எப்படி இவருக்கு எதிராக பேச முடியும், அதனால நம்ம வெயிட் பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொன்னது இந்த முடி காரணம். சரி நீ சொல்றத நாங்க கேட்கிறோம், அவரை நம்ம தேடி பார்ப்போம், கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம சர்க்கஸ்ல போய் ஜாயின் பண்ணிடுறோம், நான் சொன்னல இங்க ஒரு ஜெர்மன்காரனுடைய சர்க்கஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் நம்ம ஜாயின் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றான். ஆனா அவளுக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது அந்த தாத்தா திரும்பி வந்துருவாருன்றது. ஸோ கட் பண்ண இந்த சைடு இந்த சர்க்கஸை காமிக்கிறாங்க. அங்க அந்த வில்லன் பைபிள் இருக்கான் இல்லையா, அவனுடைய அண்ணன் கிட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்
எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறான். அதாவது ஒருத்தனுடைய தலையை தண்ணியில் அடைச்சி வச்சு அவன் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருப்பான்ற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆக்சுவலாக இந்த வில்லன் பயபுளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் வந்து ஃபியூச்சரில் ஹிட்லர் சாகிற மாதிரி பார்த்துருப்பான் இல்லையா, அதை தடுக்கணும்னா ஒரு 4 பவர்ஃபுல்லான மனிதர்களையும் பார்த்துருப்பான் இல்லையா. அதான் நம்ம ஹீரோயின் வெள்ள முடிக்காரன், மேக்னெட் மனிதன், அதுக்கப்புறம் இந்த பவர்ஃபுல் மேன், அவங்க 4 பேர்த்தையும் இவனுடைய ஃபியூச்சரில் பார்த்துருந்துருப்பான். அதனால அந்த 4 பேரையும் நான் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா ஹிட்லர் சாவை தடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக அந்த சூப்பர் பவர் இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த சர்க்கஸில் வேலைக்கு சேர வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். ஒருவேளை அவங்க தான் இவன் தேடுற ஆளான்ற மாதிரி. இப்போ கூட தண்ணியில் முக்கி வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, இவனையும் அவங்களா இருக்குன்ற மாதிரி நினச்சி தான் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா பாவம், இவன் மூச்சு விட முடியாமல் இறந்து போய்ட்றான். உடனே கொடூரமாக மூஞ்செல்லாம் அடித்து உடச்சிடுறான். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்த வில்லனுடைய அண்ணக்காரன் இருக்கார் இல்லையா, இவர் தான் அது. இவர் வந்து ஹிட்லருக்கு கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு ஜென்ரல் மாதிரி. ஸோ அவருக்கு இந்த வில்லன் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. அதனால அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே வில்லன் பின்னாடியே ஓடி போய், அண்ணா நான் சொல்றது கேளு, உண்மைதான், நான் ஃபியூச்சரில் பார்த்தேன், ஹிட்லர் வந்து சாக போறாரு அப்படின்னதும் அண்ணன் வந்து டென்ஷன் ஆகிறான். நீ தாண்டா முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்கிற, நீ இந்த மாதிரி சொல்லி 3 வருஷமா 4 பேரை தேடிட்டு இருக்கேன்னு இவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு தான் மென்டல் ஆகி போச்சு. அதனால நீ என்ன பண்றனா, ஒழுங்கா பெர்லினுக்கு போற வழியை பாரு, அங்க போய் நிம்மதியா இருக்கிற வழியை பாருன்ற மாதிரி சொல்ல. ஆனா வில்லன் பயப்புல, இல்லைண்ணா என்ன புரிஞ்சுக்கோ, எனக்காக இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னதும், சரி ஓகே உனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் தரேன், 1 வாரம் டைம், அதுக்குள்ளே நீ அவங்கள கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடி, இல்லைனா பெர்லினுக்கு போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிட்டான். கட் பண்ணால் இந்த சைடு நம்ம ஹீரோயினுடைய டீமை காமிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அந்த தாத்தாவை தேடி வந்திருக்காங்க இல்லையா. ஸோ சிட்டி சைடு தானே அந்த தாத்தா போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருந்திருப்பாரு, அதனால இங்கே எங்கேயாவது இருக்காரா அப்படின்னு தேடி பார்க்கலான்னு வந்திருக்காங்க. அப்படியே மெல்ல சிட்டிக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த நாசி படைகள்லாம் இருக்குல்ல, அதான் இந்த ஹிட்லருடைய படைகள், அவங்க இங்கே இருந்த யூதர்கள் எல்லாத்தையுமே லைனாக ஏதோ ஒரு வண்டியில் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் ஒருத்தன் அந்த லைன்ல இருந்து தப்பிச்சு விடலான்னு பார்க்குறான். உடனே ஒரு சோல்ஜர் என்ன பண்ணிடுறான்னா, அவனை கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடுறான். எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்க கிட்ட இருந்து தப்பிக்க பார்ப்ப, ஒழுங்கு மரியாதையே எல்லாரும் வண்டியில் இருங்க, இல்லைனா எல்லாத்துக்கும் இதே கதை தான் அப்படின்ற மாதிரி மிரட்டி வண்டியில் ஏற்றிட்டு இருக்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தா ஹீரோயினோட கேங் பார்த்தீங்கன்னா, இது ஏதோ தப்பாக இருக்குது, நம்ம இங்கே இருக்க வேணாம் கிளம்பிடலாம் அப்படின்னு மெல்ல அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அந்த டைமில் ஒரு சோல்ஜர் வந்து இவங்களை பார்த்துட்டான். நில்லுங்க, யார் நீங்கள் அப்படின்னு அந்த முடிக்காரனை பார்த்து, என்னடா இவனுக்கு இப்படி முடி முளைச்சிருக்குது, இவன நாய் குடும்பத்தை சேர்ந்தவனா அப்படின்னு பயங்கரமாக 2 பேரும் கிண்டல் அடித்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றை முடிக்காரனும், இங்கே பாருங்க எங்களுக்கு வேற வேலை இருக்குது, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு போக பார்க்கும்போது, என்னது கிளம்புறியா அப்படின்னு அவனுடைய முடியெல்லாம் தொட்டு கிண்டல் பண்ண இந்த முடிக்காரனுக்கு சமக்கம் வந்துடுது. ஆல்ரெடி அவன் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா, அதனால அவனுடைய கையை பிடிச்சி அப்படியே திருக்குவான் பாருங்க. அவ்வளோதான் இப்போ பிரச்சனை ஆயிடுது. அதனால அந்த சோல்ஜர்லாம், எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏமலையை கை வைப்ப, நீ வண்டியில் ஏறா அப்படின்னு மிரட்டி 3 பேர்த்தையும் வண்டியில் ஏற்றிட்டாங்க. அதாவது அந்த முடிக்காரன், மேக்னெட் மனுஷன், அதுக்கப்புறம் வெள்ள முடிக்காரன்னு சொல்லிட்டு 3 பேர்த்தையும் வண்டியில் ஏற்றிட்டு நம்ம ஹீரோயின் ஆனால் கண்டுக்கல. ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே முழிக்கிறா, அவளால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ வண்டியில் ஏற்றிட்டு மற்ற எல்லாருமே அப்படியே கிளம்பிட்டாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோயினுக்கு இப்போ எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே சமயத்தில் இந்த வேனுக்குள்ளே காமிச்சா நம்ம முடிக்காரன் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இவனுக்கு நல்லாவே தெரியுது போல இவனை கொலை பண்ண தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்றது. அதனால வெள்ள முடிக்காரங்கிட்ட சைகை காமிக்க அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பூச்சை அங்கே இருந்த சோல்ஜர் மேலேயே ஏவி விடுறான். அந்த பூச்சி அவனை டிஸ்டர்ப் பண்ணுற கேப்பில் மேக்னெட் பண்ணி தான் அந்த கன்னை அவனுடைய மேக்னெட் பவரை யூஸ் பண்ணி இழுத்துட. அவ்வளோதான், அந்த இடத்துல அப்படியே ஒரு கலவரமே ஏற்படுது. இப்போ கன்னை பிடுங்கினதுனால இந்த முடிக்காரன் தானே இப்போ அந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன், போட்டு அந்த சோல்ஜரை அடி அடி நடிப்பான் பாருங்க. 2 பேரும் அந்த இடத்துல மட்டையாயிட்டாங்க. அப்புறம் என்ன, கதவை உடைச்சிட்டு வெளியில் வர்ற ஆள் மேலேயும் அந்த சோல்ஜரை தூக்கி போட்டு அவங்களையும் மட்டையாக்கிட்டு இவங்க எப்படியோ தப்பிச்சு அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. நல்ல விளாடா, எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின், நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சந்தோஷமாக கத்தி ஓடி வரா. அந்த மேக்னெட் மனிதன் தான் பேசுகிறான். வெள்ள முடிக்காரனும் நம்ம முடிக்காரனும் செம கோவப்படுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் நினச்சிருந்தா அவங்களுக்கு சாக்கு கொடுத்து இவங்களை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அந்த டைமில் அமைதியாக இருந்திருப்பா இல்லையா, அதனால பயங்கரமாக திட்டிகிட்டே வரான் வெள்ள முடிக்காரன். நீ ஒரு கோலை அப்படின்னு சொல்லி திட்ட, என்னையா கோலைன்னு சொல்கிற, நீ தாண்டா ஒரு பைத்தியம் அப்படின்னு இவன் பதிலுக்கு சொல்ல, பைத்தியம் என்ன பண்ணுவான்னு நான் காட்டட்டுமா அப்படின்னு டக்குன்னு பிடிச்சி அவளுக்கு கிஸ் பண்ண போகிறான். இங்கே பாரு, விளையாடாத, அப்புறம் உனக்கு தான் ஆபத்து. ஆபத்தா, காதலோட முத்தம் கொடுத்தா எதுவுமே ஆபத்து இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு உமா கொடுக்கவும் அவ்வளோதான் சாக்கடிச்சிருது. ஸோ இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே கண்ணு போல லவ் பண்ணுறான். அதனால தான் இந்த மாதிரிலாம். ஆனால் இந்த முடிக்காரன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை. ஆனால் இவ போய், எங்கே போகிறீங்க, நம்மளுடைய தலைவனை தேடணும் அப்படின்னதும் முடிக்காரனுக்கு சமக்கமாயிடுது. இங்கே பாரு, அவரெல்லாம் இப்போ எங்கே இருக்காருலாம் தெரியல, இப்போ எங்களுக்கும் வேறு வழி கிடையாது, நீ வேணா இங்கேயே இரு, நாங்கள் அந்த ஜெர்மன்காரன் நடத்த சர்க்கஸுக்கு போய் ஜாயின் பண்ண போகிறோம், ஏன்னா எங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காரன் போயிட்டான். ஸோ மற்ற 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால அவங்களும் முடிக்காரனை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டாங்க. நீயும் என் கூட வான்ற மாதிரி சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோன் வந்து, இல்லை நான் என்னுடைய தலைவரை தேட போகிறேன், அவர் இல்லாமல் நான் எங்கேயுமே வரமாட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த முடிக்காரனும் சரி நீ என்னமோ பண்ணு, நான் கிளம்புறேன், என் பின்னாடி யாரெல்லாம் வரணுமோ அவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போயிட்டான். ஸோ பின்னாடியே மேக்னெட் மனிதனும் போயிட்டான். வெள்ளை முடிக்காரனுக்கு ஹீரோயினை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. இருந்தாலுமே அவனாலையுமே இங்கே தனியாக இருந்து எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால ஹீரோயினுக்காக இந்த மின்மினி பூச்செல்லாம் வர வச்சு அதை ஒரு பாட்டில் கூட அடைச்சி வச்சு சீக்கிரமா நீயும் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிட்டான். ஸோ கட் பண்ணா இப்போ நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் மட்டும்தான் இந்த ஊரில் இருக்கிறாங்க. எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால ஒரு ஊரில் வந்து சும்மா ரோட்டோரமாக உட்காந்துருக்க ஏதோ சத்தம் கேட்குது. என்ன நெட்டி பார்த்தா ஒரு 2 குடிக்கார சோல்ஜர்ஸ் வந்து குடிச்சிட்டே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்து ஒளிஞ்சிக்கிறா. அமைதியாக இருந்துட அவங்களும் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. நல்ல வேலை போயிட்டாங்க போல அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு லைட் அடிச்சு ஹீரோயினை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், இப்போ லேட் நைட்டில் வேற மாட்டிக்கிட்டாங்கல்ல. அதனால ஹீரோயின் ரொம்பவே பயப்பட அதுக்கேற்ற மாதிரி அந்த சோல்ஜரும் என்னம்மா தனியாக இருக்கிறியா, தனியாக மாட்டிக்கிட்டியே, நீ யாரு, நீ ஒரு யூத பெண் தானே, உன்னை நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா அப்படின்னு ஹீரோயினை கீழே தள்ளி விட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு ஹீரோயினை தொட போக தொட்டாதான் என்ன ஆகும், சாக்கடிக்கும் இல்லையா. சாக்கடிச்சா அவனுடைய கையே கொஞ்சம் எரிஞ்சிருது. இதனால அவன் மிரண்டு போய் வழியில கத்திட்டு இருக்க ஹீரோயினும் பயங்கர பயத்துல இருக்காங்கல்ல. அதனால எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல இருந்த சோல்ஜரும் பயந்து கண்ணெல்லாம் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம நடுங்கிட்டு இருக்கிறான். அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் பயத்திலேயே அங்கிருந்து ஓடிட்டாங்க. பக்கத்துல ஒரு காடு இருந்திருக்கும். அந்த காட்டுக்குள்ள ஓடுறாங்க. ரொம்ப தூரம் ஓடி அவங்களுடைய கையெல்லாம் கழட்டி பாக்குறாங்க. அதாவது ரப்பர் கிளவுஸ் போட்டிருப்பாங்க. அதை கழட்டி பார்த்தா அது அப்படியே க்ளோ ஆகுது. ஃபுல்லுமே எலக்ட்ரிசிட்டி. அது மட்டும் இல்லாம தலைவலி வந்து அப்படியே கீழே படுத்துட்டாங்க, மயக்கமாகிட்டாங்க. இப்போ கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோயின் விழுந்த காட்டுக்குள்ள நிறைய போராட்ட வீரர்கள் வராங்க. ஸோ இவங்களாம் யாருன்னா இந்த நாசி படம் இருக்குல்ல, ஹிட்லருடைய படம், அவங்களை எதிர்த்து மறைஞ்சிருந்து போராடுற ஒரு கிளர்ச்சியாளர்கள். ஸோ இப்படி காட்டுக்குள்ள வரும்போது ஒரு பொண்ணு கீழே கிடக்கிறத பார்த்ததுமே என்ன இது, இந்த பொண்ணு ஏன் இங்க கிடக்குறா, சரி ஓகே இவ ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கா போல, இவளை நம்மள இடத்துக்கு தூக்கிட்டு போலாம், அவளை தூக்கிட்டு வா அப்படின்னு அந்த டீமுடைய தலைவர் சொல்ல உடனே ஒருத்தன் தொட போறான். தொட்டா சாக்கடிச்சிருமா, யோ பெருசு சாக்கடிக்கியா அப்படின்னதும் என்னடா சொல்ற, சாக்கடிக்கா, என்ன ஏமாத்த பாக்குறியா, ஒரு பொண்ணுக்கு சாக்கடிக்குதுன்னு போய் சொல்றியே, உனக்குலாம் அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் தூக்கலான்னு போறாரு. இவருக்கும் பயங்கரமா சாக்கடிச்சிருது. ஸோ எல்லாருமே அதை பார்த்து சிரிக்க சரி ஓகே இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல, அதனால நம்ம டீம்லயே இந்த கையில தான் ஒருத்தன் யாரு வந்து இவளை தூக்கிட்டு போ அப்படின்னதும் ஒருத்தன் வந்து ஹீரோயினை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இவனுக்கு கை கிடையாது போல, மரக்கட்ட கை தான் இருக்கும். அதனாலதான் அவனுக்கும் சாக்கடிக்கல. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு முடிக்காரனை காமிச்சா அவங்க 3 பேரும் எங்க வந்திருக்காங்கன்னா அந்த சர்க்கஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ உள்ள வந்து பார்த்தா நிறைய வித்தியாசமான ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. கூட சிங்கம் புலிலாம் இருக்குது. ஒரிஜினல் பா இதெல்லாம், நம்மளாம் இதெல்லாம் பார்த்தது கூட கிடையாதுல்ல அப்படின்னு இவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு உள்ள போய் எட்டி பார்த்தா உள்ள அந்த வில்லன் வந்து பியானோ வசித்துட்டு இருக்கிறான். ஓ இவன் தான் அந்த இதுவா, இவனை பத்தி தான் நம்ம தலைவர் வந்து தப்பா சொன்னாரு, ஆனா பாக்குறதுக்கு அவன் அப்படி தெரியலையே, நல்ல திறமையான ஆளுப்பா அப்படின்னு அவனே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் பின்னாடி ஒரு பொண்ணு இவங்களை கூப்பிடுறா. யாருன்னு பார்த்தா இந்த முடிக்காரனே மாதிரி முடி பொண்ணு ஒருத்தி இருக்கிறா. ஸோ அவளை பார்த்ததுமே இந்த முடிக்காரனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கல்ல. நீங்க இந்த சர்க்கஸ்ல வேலை பாக்குறீங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசுறதுக்குள்ளேயே அவளை கூட்டிட்டு போக ஆள் வந்துட்டாங்க. உடனே அங்கிருந்து அவ கிளம்பிட்டான். ஆனா இவங்க எல்லாத்தையுமே இன்னொரு ஆள் வந்து நீங்க யாருன்னு கேட்கும்போது நாங்க இந்த சர்க்கஸ்ல கலந்துக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்தது இந்த வில்லன் அவனுடைய ப்ரோக்ராம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆர்டிஸ்ட்டை செக் பண்ண வந்திருக்கிறான். அதான் புதுசா ஜாயின் பண்ண வர போறவங்கள செக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இவனுடைய நோக்கம் என்னது, அவங்களை இங்க செலக்ட் பண்ணி யாருக்கு இங்க பவர் இருக்கிறதோ அவங்கள செக் பண்றது தானே. ஆனா அது தெரியாம இவங்க எல்லாம் வந்து வசமா நிக்கிறாங்க கியூல. ஸோ இந்த வில்லன் பையனும் ஒவ்வொருத்தரா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ ஒருத்தனுடைய கை வந்து வித்தியாசமா இருக்குது. இது என்ன பிறவிலே இப்படி இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அவனும் ஆமான்னு சொல்லிட உடனே அடுத்தது பார்த்துட்டு போறான். அப்ப நம்ம மேக்னெட் மனிதன் என்ன பண்றான்னா ஒரு ஸ்பூன் எடுத்து அவனுடைய நெத்தில ஒட்டி வச்சுக்க. அதை பார்த்து இந்த வில்லன் சாக்காகிறான். ஆனா அதை விட சாக்கு கொடுக்குற மாதிரி முடி மனிதன் என்ன பண்றானா அதை வாங்கி அப்படியே கையாலேயே வளைச்சி சின்னதா மாத்திட்டான். ஸோ அந்த பவரை பார்த்து சாக்காகிறான். அதுக்கப்புறம் மற்றவங்களை பார்த்துட்டு போகும்போது நம்ம வெள்ள முடிக்கிற என்ன சொல்றான்னா இந்த மாதிரி எனக்கு பூச்செல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் அப்படி இப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளே ஆனா வில்லன் அதெல்லாம் கண்டுக்காம அடுத்ததுன்னு போயிட்டு இருக்க. ஸோ கடைசியாக எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு 3 பேரை மட்டும் செலக்ட் பண்றான். யாருன்னா அந்த கை வித்தியாசமா இருந்தான் இல்லையா, அவன், மேக்னெட் மனிதன், அதுக்கப்புறம் முடிக்காரன். மற்ற எல்லாருமே வீட்டுக்கு போங்க, இவங்க 3 பேர் தான் இன்னைக்கு செலக்டட் அப்படின்னு சொல்ல உடனே வெள்ள முடிக்கிறேன். யோ நானும் இவரு கூட தான் வந்தேன், நானும் இவங்களே மாதிரி தனித்துவமான ஆள் தான் அப்படின்னு சொல்ல அங்க இருந்த செக்யூரிட்டி எல்லாம் வெள்ள முடிக்காரனை வெளியில அடிச்சு பார்த்துறாங்க. உடனே இவன் என்ன பண்றான்னா அவனுடைய பவர் யூஸ் பண்ணி கீழே நிறைய கரப்பா பூச்சிலாம் வர வச்சு அதை அந்த நாசி சிம்பிள் மாதிரி வர வைக்கிறான். அதை பார்த்து நம்ம வில்லன் வந்து இன்னுமே மிரண்டு போய்ட்றான். உடனே அவனையும் செலக்ட் பண்ணிட்டான். ஸோ வாண்டடா வந்து வலைக்கிலேயே விழுந்துட்டான். அப்புறம் என்ன இவங்க 3 பேருக்கும் பயங்கரமான கவனிப்பு தான். எல்லாத்தையுமே தயார்படுத்திட்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னா இவங்களுக்கு கொடூரமான டெஸ்ட் கொடுத்து செக் பண்றதுக்கு. ஆனா இவங்களுக்கு அதை பத்தி தெரியாம நம்மளையும் இந்த சர்க்கஸ்ல செலக்ட் பண்ணிட்டாங்க, இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை செமையா இருக்க போதுரா அப்படின்னு மனசுக்குள்ள கனவெல்லாம் கண்டுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் நமக்கு ஒரு டெட் பாடியை காமிக்க
காமிக்கிறாங்க. அந்த கை வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு இல்லையா, அவனை செலக்ட் பண்ணான் இல்லையா, அவனை கொன்று அனுப்புற மாதிரி காமிக்கிறாங்க. அவன் வந்து இந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிட்டான். ஸோ கட் பண்ண அடுத்தது ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் தூக்கத்துலேருந்து கண் முழிக்கிறா. முழிச்சு பார்த்தா இவங்களுடைய கூட்டத்தில் இருப்பாள் இல்லையா, இது என்ன கூட்டம், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் சுற்றி முற்றி பார்த்தா இங்கே அந்த ரகசியமாக போராட்டம் பண்ணுறவங்கலாம் ஒரு டீமாக ஒரு ஃபேமிலியாக ஒன்றா இருக்கிறத பார்த்து இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு ஷாக்கிங்லேயே போயிட்டு இருக்கும் போது தான் அங்கே இருந்த தலைவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா எப்படி இருக்க, இப்போ எப்படி இருக்க உனக்கு அப்படின்னு சொல்ல உடனே இவளும் கை கொடுக்க வர, என்னது கை கொடுக்க வரியா, இந்த ரப்பர் கிளவுஸை போட்டுக்கோ, உன்னுடைய தானே கீழே கிடந்துச்சு அப்படின்னு கொடுக்க. இப்போதான் ஹீரோயினுக்கே தெரிய வருது, ஐயோ நமக்கு சாக்கடிக்கலான்ற மாதிரி. அது போக தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும்ல, பசிக்குது தானே அப்படின்னதும் ஹீரோயினும் ரொம்ப நாள் சாப்பிட்ருக்க மாட்டாங்கல்ல, அதனால ஆமான்னு சொல்லிட. உடனே ஹீரோயினுக்கு நல்ல நிறைய சாப்பாடு கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட. ஸோ சாப்பாடும் கொடுக்குறாங்க. அதை வெறி கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறா. இந்த டைம்ல தான் அந்த தலைவர் வந்து ஒரு பிட்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நாங்கள் நாசி படைக்கு எதிராக ரகசியமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல திறமையான வீராங்கனை தேவை தான். ஸோ உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய உடம்புக்குள்ள நிறைய பவர் இருக்குது. அதை மட்டும் நீ நல்ல விதத்துக்கு பயன்படுத்தினேன்னு வச்சுக்கோயேன், நம்ம நாசி படையவே அடிச்சு ஓட விட்டுடலாம். எனக்கு என்னமோ நீயும் நாசி படையை எதிர்த்து போராடினவ தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நிறைய நாசியை வந்து நீ கொண்டிருப்ப தானே அப்படின்னதும், கொல்றதா நானா, அப்படிலாம் நான் யாரையுமே கொன்னது கிடையாது, ஏன் இப்படிலாம் கேட்குறீங்கன்னு ஹீரோயின் ஆச்சரியமா கேட்குறா. ஏன் ஆச்சரியப்படுற, இதில் என்ன இருக்குது, நாசிலாம் நம்மளுக்கு எதிரிங்க, நான் கிட்டத்தட்ட 30 பேரை கொலை பண்ணியிருக்கிறேன். ஸோ இனிமேல் இந்த கூட்டத்தில் நீயும் ஒருத்தி, சரியா, எதுக்கும் கவலைப்படாத, உன்னுடைய பவரை மட்டும் யூஸ் பண்ணி காமி, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பயந்துக்கிட்டு, என்ன இப்படி பண்ணுறீங்க, நான் யாரையுமே கொலை பண்ண மாட்டேன், அது போக நான் வந்து என்னுடைய தலைவரை தேடிட்டு இருக்கிறேன், அவரை வந்து அங்கே இருக்கிற வேனில் தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஓ உன்னுடைய தலைவர் வந்து யூதரா அப்படின்னு அவரை திரும்ப பார்க்கவே முடியாது, அவரை கொலை பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு இந்த தலைவன் வந்து கரெக்டாக சொல்லிட்டான். ஆனால் நம்ம ஹீரோயின் இல்லை அப்படிலாம் இருக்காது, அவர் யூதர்ன்றதுனால தனியாக எங்கேயும் கூட்டிகிட்டு போய் வேற வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் இங்கே உள்ள இந்த தலைவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ரொம்பவே பயமுறுத்திடுறாரு. ஆனால் அந்த இடத்துல ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க தான் நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் படுத்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவர் பேச்செல்லாம் கேட்காத, உன்னுடைய தலைவர் வந்து நீ சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த சைடு வில்லனுடைய சர்க்கஸை காமிச்சா அங்கே 3 பேரும் நல்லா ஜாலியாக இருந்தாங்க இல்லையா. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூம்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் தெரிய வருது, இவர் வந்து நம்மளை டெஸ்ட் பண்ண தான் இந்த இடத்துக்கு செலக்ட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி. அதாவது இந்த முடி மனிதன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக அவனை பனிலேயே உரைய வச்சுட்டாங்க. கூடவே வெள்ளமுடிக்காரனை அவன் எந்த பூச்செல்லாம் தாங்குறான், எவ்வளோ தாங்குறான் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அவனுக்கு பிடிக்காத இந்த கொட்டுற தேனியையும் உள்ளே விட்டுடுறாங்க. அது போக மேக்னெட் மனிதனை ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு இடத்துல ஒட்டி வச்சிட்றாங்க. இப்படி கொடூரமாக டார்ச்சர் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆனால் இவங்களுக்கு எதுவுமே ஆகாது இல்லையா, ஏன்னா இவங்க தான் சூப்பர் பவர் உள்ளவங்களாச்சே. இருந்தாலும் அவங்களுக்கும் வலிக்க தான் செய்யுது. அதுலேயும் முடிக்காரன் அங்கிருந்த மொட்டைத்தலை தாத்தா கிட்ட, யோ மொட்டை, நான் மட்டும் வெளியில் வந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க. ஆனால் மொட்டைத்தலை பார்த்தீங்கன்னா நீ என்ன தான் பண்ணு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணுறாரு. ஸோ கட் பண்ண இந்த சைடு ஹீரோயினை காமிச்சா ஹீரோயின் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த பாதை வழியாக தான் அந்த வேனில் கூட்டிகிட்டு போகிறவங்கள கூட்டிகிட்டு போவாங்க போல. ஸோ அந்த தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நாங்கள் அட்டாக் பண்ணி நீ பார்த்தது இல்லைல்ல, இன்னைக்கு நீ எங்களுடைய வேட்டையை பார்ப்ப, அது மட்டும் இல்லாமல் இங்கே கூட்டிகிட்டு போகிற யூதர்களை என்ன பண்ணுவாங்கன்னு தானே கேட்டேன், உண்மையை சொல்ல போனால் அவங்கள கொடூரமாக கொலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வேன் வர்ற சத்தம் கேட்குது. உடனே பைனாகுலர் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் பைனாகுலரில் செக் பண்ணி பார்த்தா அதில் தான் நம்ம தலைவர் இருக்கிறாரு. ஸோ அவரை பார்த்ததுமே ஹீரோயின் ஷாக் ஆகி வேக வேகமாக அந்த வண்டியை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்றா. இதை பார்த்து இங்கே உள்ள தலைவர் கூட்டம், அடா பாவி, இப்படி எங்களையும் கோத்து விட்டுருவ போல அப்படின்னு பயந்து போய் பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா வேக வேகமாக அந்த ட்ரக் கிட்ட போய், தலைவரே நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், நான் உங்களை எங்கெல்லாம் தேன தெரியுமா அப்படின்னதும் அவர் இவளை பார்த்து சாக்காக்குறாங்க, நீங்கள் வராத, நீங்கள் இருந்து போயிடு எப்படியாவது, இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து நாசி சோல்ஜர்ஸும் இதை பார்த்துட்டாங்க. பைனாகுலரில் இந்த சைடு பார்த்துட்டு இருந்த இந்த தலைவரை பார்த்தீங்கன்னா, இவன் சரியான பைத்தியம் போல, நம்மளையும் கோத்து விட்டுருப்பா கொஞ்சம் விட்டா அப்படின்னு சாக்காகி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, சோல்ஜர்ஸ் எல்லாருமே யார் நீ, எப்படி நீங்கள் வந்த அப்படின்னு கேட்கும்போது, நானும் யூத பொண்ணு தான், நானும் யூதர்கள் இனத்தை சேர்ந்தவ தான், என்னையும் இந்த ட்ரக்கில் கூட்டிட்டு போங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஒரு சோல்ஜர், ஓ நீ யூத பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ண போறான். இப்போதான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரிய வருது, இவங்க யூதர்களை கொலை பண்ண தான் கூட்டிட்டு போறாங்கன்ற மாதிரி. அந்த டைம்ல ஒரு சத்தம், இன்னொரு லேடி சத்தம், யாருன்னு பார்த்தா இந்த தலைவர் கூட்டத்துல இருந்த லேடி தான். அந்த சோல்ஜரை திசை திருப்புறதுக்காக நைஸா அவங்க கிட்ட செடியூஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆனா அந்த சோல்ஜர்ஸ் வந்து கொஞ்சம் உஷாரா தான் இருக்கிறாங்க. உடனே அவன் என்ன பண்றான்னா, ஒரு இதை தூக்கி போடுற மாதிரி போட்டு கண்ணை வச்சு ஒருத்தரை ஷூட் பண்ணிட, சைட்லேயே ஒளிஞ்சிட்டு இருந்த இவளுடைய ஆட்களும் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. ஸோ சோல்ஜருக்கும் இவங்க டீமுக்கும் பயங்கரமான சண்டையே நடக்குது. சோல்ஜர்ஸை இவங்க கொஞ்சம் எதிர்பார்க்காத டைமில் அடித்ததுனால நிறைய சோல்ஜர்ஸ் வந்து கொலை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ட்ரக்கில் அந்த டிரைவரை ஷூட் பண்ணுறதுக்குள்ளேயே அவன் வேகமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். ஸோ நம்ம ஹீரோயினும், இல்லை தலைவரை நீங்கள் போகாதீங்க
அப்படின்னு வேகமா ஓடி வரா. ஆனா அதுக்குள்ள அந்த தலைவரை வந்து அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அவர் வந்து இங்கிருந்து சோகமா நீ வராத அப்படின்னு கத்தி பார்த்து ஃபீல் பண்ணி அங்க போய் உட்காந்துக்கிறாரு. ஸோ கட் பண்ணா இந்த சைடு இந்த தலைவர் கூட்டத்தை காமிச்சா அவர் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. அப்பதான் ஒரு சோல்ஜர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருப்பான். இவருக்கு இந்த நாசி படனாலே பிடிக்காது. அதனால கொடூரமா அவனையும் கொலை பண்ணிட்டுறாரு. அப்புறம் என்ன காட்டுக்குள்ள மறுபடியும் வந்ததுமே அங்க போராட்டம் பண்ண எல்லாத்துக்கும் சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கொண்டு வந்து கொடுக்க இந்த தலைவர் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. சாப்பாடெல்லாம் தட்டி விட்டு என்ன காரியம் பண்ண தெரியுமா, உன்னால நாங்க எல்லாருமே செத்து போயிருப்போம். நீ என்ன மூளை இல்லாத முட்டா பொண்ணா, எது பண்ணாலுமே கொஞ்சம் பொறுமையா பண்ணணும்னு அவசியம் கிடையாதா? உன்கிட்ட இவ்வளவு சூப்பர் பவர் வச்சிருக்கல, அதை யூஸ் பண்ண வேண்டியது தானே. அதை மட்டும் ஏன் நீ யூஸ் பண்ணவே மாட்டேங்கிற? இப்போ நீ அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கம்பை எடுத்து ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. காலில் போட்டு அடிக்கிறாரு. ஒழுங்கா சூப்பர் பவரை வெளிப்படுத்து காட்டு அப்படின்னு அடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்தில் அழுதுகிட்டு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், ஏன்னா என்னுடைய அம்மாவை நானே கொண்டுட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுமே இந்த தலைவர் ஷாக்காகி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது நம்ம ஹீரோயின் அவளுடைய அம்மாவை தெரியாதனமா அந்த பவரால கொண்டிருந்திருப்பாங்க போல. அதனால தான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த பவர் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அது தெரிஞ்சதுமே இந்த தலைவர் வந்து ரொம்பவே சோகமா அவளை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ ஹீரோயினுடைய பவரும் வெளிப்படுது. அதாவது அந்த க்ளோ ஆகுது. அதனால ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்றா. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது எல்லாமே நார்மல் ஆகுது. ஸோ அப்போ அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து இது மேலே ஒருத்தன் இருக்கான்ல அவன்கிட்ட போய் கொடுத்துரு அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை வாங்கி அவன் கிட்ட கொடுக்கலான்னு போறா. அதாவது எதுக்கு இவ போறான்னா இவளுக்கு அந்த யூதர்களை கொலை பண்ண தான் கூட்டிட்டு போறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த வில்லனுடைய சர்க்கஸ்க்கு தானே போயிருப்பாங்க. அதை பத்தி விசாரிக்கலான்ற மாதிரி தான் இவன் கிட்ட வந்து கேட்கறான். ஆனா அவனுக்கு இந்த வில்லனை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்குது போல. அவன் என்ன சொல்றான்னா அவன் ரொம்பவே மோசமானவன், சைக்கோ, ட்ரக் அடிக்ட். அது மட்டும் இல்லாம அவனுக்கு 6 விரல்கள் இருக்குது. அவன் ரொம்ப வருஷமா ஒரு 4 பேரை தேடிட்டு இருக்கிறான். ஏதோ சூப்பர் பவர் இருக்கிற 4 பேர்த்த. அது ஏன்னு தெரியல. ஏன்னா நானும் ஒரு வாட்டி ஆடிஷன் அட்டன் பண்ண போனேன். ஆனா நல்ல வேலை நான் செலக்ட் ஆகல. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு எனக்கு செலக்ட் ஆன எல்லாத்தையுமே அவன் கொலை பண்றான் தான் போல. இது தெரியாம இன்னுமே நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா இதெல்லாம் எதுக்கு நீ என்கிட்ட கேட்குற அப்படின்னதும் ஹீரோயின் ஷாக் ஆகி என்னுடைய 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே இவர் வந்து பயந்துட்டாரு. ஐயோ அதனால நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவன் அங்கேருந்து ஓடிடுறான். ஸோ கட் பண்ண அந்த சைடு வில்லனை காமிச்சா அவனுடைய ரூம்க்கு வந்து ஏதோ மிக்ஸ் பண்ணுறான். அதை அப்படியே குடிச்சதுமே அவனுக்கு ஏதோ ஒரு போதை வர ஆரம்பிக்குது. அதாவது இப்படி பண்ணுறது மூலமாக அவனுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதாவது டக்குன்னு ஒரு இடத்துல கண் முழிக்கிறான். எங்கன்னா இவனுடைய சர்க்கஸ்க்கு வெளியில தான் அப்படியே மெல்ல சர்க்கஸ்குள்ளே போனால் ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அங்கே ஏதோ ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது அந்த காலகட்டத்தில் ஃபோன் கிடையாது, ஆனால் லேட்டராக வந்துச்சு இல்லையா. ஸோ இவனுக்கு தான் ஃபியூச்சர் கணக்கு தெரியும்ல, அது மூலமாக ஃபோன் கண்ணுக்கு தெரியுது. அதை எடுத்து அப்படியே பார்க்குறான். அதை பார்த்தா உள்ளுக்குள்ளே நிறைய வீடியோ ஓடுது. அந்த வீடியோவில் நாசி படைகள் வந்து தோற்கிற மாதிரி இவனுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்க இவன் வந்து பயங்கரமாக கத்தி டக்குன்னு ஒரு இடத்துல கண் முழிக்கிறான். அப்புறம் வந்து வேகமாக ஏதோ ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்கு தெரியறதெல்லாம் ட்ரா பண்ண ஆரம்பிப்பான். அப்படி அந்த டிராயிங்கில் என்ன வரைஞ்சிருக்கானா இவனுடைய சர்க்கஸில் இப்போ 3 பேரை பிடிச்சிருந்திருப்பான் இல்லையா, 4வது ஒரு பொண்ணு வருவா, அவள் அவளுடைய பவரை வெளிப்படுத்தும்ன்ற மாதிரியான ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு டயக்ராம் வந்து வரைஞ்சி வச்சிருக்கிறான். அதை பார்த்து அப்படின்னா இன்னொரு பொண்ணு இருக்கிறா அப்படின்னு வில்லத்தனமாக சிரிக்கிறான். ஸோ கட் பண்ண அந்த சைடு ஹீரோயினை காமிச்சா அதே சமயத்தில் அந்த சர்க்கஸ்க்கு வந்திருப்பாங்க அவளுடைய ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறதுக்காக. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் யாருக்கிட்ட பேசணும்னு தெரிஞ்சிருக்காது. அதனால அங்கே போன ஒரு ஜோக்கரை பிடிச்சி அவங்ககிட்ட நிறைய கொஸ்டின் கேட்க இதை வந்து தூரத்துலேருந்து ஒருத்தர் பார்த்துட்டாரு. அடே பொண்ணே யார் நீ எப்படி உள்ள வந்த, இங்கே வெளி மக்களுக்கெல்லாம் அலோடு கிடையாது, நீ நில்லு அப்படின்னு ஹீரோயினை பிடிக்க ட்ரை பண்ண. ஐயோன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வேகமாக அந்த சர்க்கஸ்குள்ளே போய் ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்படி ஒளியும் போது தான் அவன் நிறைய இதை பார்க்குறா. என்னன்னா நிறைய டெட் பாடியை வந்து இழுத்துட்டு போகிறாங்க. பார்த்ததுமே அவளுடைய மனசெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிருது பயத்தில். அந்த டைமில் யாரோ வர்ற மாதிரியான சத்தம் கேட்க உடனே ஒரு ரூமை திறந்து உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். ஆனால் அந்த ரூம்குள்ளே இருக்கிறது அந்த வில்லன் பயப்புள்ள. ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே இவா தான் அந்த பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டு அவளுடைய மூஞ்சிலையா மயக்க மருந்து அடித்து படுக்க வச்சுட்டான். ஸோ நம்ம ஹீரோயின் மயக்கமானதுமே ஹீரோயின் மேலே பல்பெல்லாம் வச்சு பார்க்குறான். பார்த்தா அது நல்லாவே எரியுது. ஸோ இவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் ஹீரோயின் தான் அந்த 4வது பொண்ணுன்ற மாதிரி. ஸோ கட் பண்ணால் இன்னைக்கு அந்த வில்லனுடைய சர்க்கஸ் ஷோல ஒரு ஸ்பெஷல் ஷோ வந்து நடத்த போகிறாங்க. அந்த ஷோக்கு ஹிட்லரும் வர போகிறாரு. ஏன்னா வில்லனுடைய அண்ணன் வந்து ஹிட்லருக்கு கீழே தானே வேலை பார்ப்பான், அதாவது ஒரு தளபதியா. அதனால இன்வைட் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காக பிளான் பண்ணியிருந்திருப்பான். ஸோ பயங்கரமாக ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. அதே டைமில் இந்த சைடு ட்ரெயினை காமிச்சா அந்த ட்ரெயினில் தான் யூதர்கள் எல்லாத்தையுமே ஏற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த கூட்டத்துக்குள்ளே தான் சின்ன குழந்தைங்க, பெண்கள், அதுக்கப்புறம் வயசானவங்க அப்படின்னு எல்லாத்தையுமே ஏற்றிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணுறதுக்காக. ஸோ ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் ஹிட்லர் வந்து யூதர்களை தனியாக ட்ரெயினில் கூட்டிகிட்டு போய் கொடூரமாக கொலை பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட பல லட்சம் யூதர்களை கொண்டு வந்திருப்பாரு. ஸோ தெரியாதவங்க அதெல்லாம் போய் பாருங்க. அப்போ தான் ஹிட்லர் வந்து எவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிட்டாருன்றது உங்களுக்கு தெரிய வரும். சரி இப்போ கதைக்குள்ளே வரலாம். இங்கே என்ன ஆச்சுன்னா ட்ரெயினில் எல்லாருமே ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா. அதே சமயத்தில் ஹிட்லரும் அந்த சர்க்கஸ்க்கு வராரு. ஸோ எல்லாருமே ஹிட்லர்
ஹிட்லருக்கு வணக்கம் வைக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேஜில் ஸ்பெஷலான ப்ரோக்ராம்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இங்கே உள்ள இந்த வில்லனை காமிச்சா அவனும் டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கிறான். ஏன்னா இவனுக்கு ஹிட்லரை ரொம்பவே பிடிக்கும். ஹிட்லர் முன்னாடி அந்த 4 பேரை நான் அறிமுகப்படுத்த போகிறேன், அவங்கள வச்சு தான் இனிமேல் நாங்கள் வாரில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த லவ்வர் பொண்ணுக்கு ஒரு கிஃப்டாக ஒரு செயினையும் கொடுத்து இன்னைக்கு நான் கண்டுபிடிச்ச 4 பேர்த்தையும் ஹிட்லர் கிட்ட காமிச்சிட்டு இந்த வாரையும் நம்ம ஜெயிச்சிடுவோம், அதுக்கப்புறம் ஊருக்கு போனதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பார்த்தீங்கன்னா வெளியில் வரான். வெளியில் வந்து பயங்கரமான ஸ்பீச்லாம் கொடுக்குறான். அதாவது இவன் வந்து நாட்டுக்காக என்ன வேணா பண்ணுவான் போல, ஹிட்லர் மேலே சைக்கோவா இருக்கிறான். அதனாலே ரொம்ப கொடூரமாக பேசுகிறான். இந்த மாதிரி நம்ம வாரில் வெறித்தனமாக ஜெயிக்க போகிறோம், அதுக்கு புதுசாக நான் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஒரு 4 பேர்த்த நீங்கள் பார்த்து மிரண்டு போக போகிறீங்க அப்படின்னு சைடில் ஒரு 2 கூண்டை வர வைக்கிறான். அந்த கூண்டோடைய ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு கூண்டில் நம்ம ஹீரோயினும் இன்னொரு கூண்டில் இந்த 3 பேரும் இருக்கிறாங்க. அவங்க 3 பேரும் ஹீரோயினை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் தான் இருக்கியா, ஆனால் நீ எப்படி இங்கே வந்து மாட்டின அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தமாக படுறாங்க. அந்த டைமில் இந்த வில்லன் பயபுள்ள என்ன பிளான் போடுறான்னா, ஹீரோயின் கூண்டுக்குள்ள ஒரு புலி வர்ற மாதிரியான செட்டப் பண்ணி வச்சிடுறான். ஸோ ஆடியன்ஸ் எல்லாம் இதை நகத்தை கடிச்சிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ ஹீரோயினுக்கு என்ன ஆக போகுதுன்ற மாதிரி. ஸோ வில்லனுடைய பிளான் என்னதுன்னா, ஹிட்லர் முன்னாடி ஹீரோயினுக்கு பவர் இருக்கிறத காட்டணும். அதுவும் இந்த புலியை அனுப்புனா புலியை நம்ம ஹீரோயின் தொட்டா சாக்கடிச்சு செத்து போயிடும் இல்லையா, அதனால மெல்ல ஹீரோயின் கிட்ட வந்து ஒழுங்கா அதுக்கு சாக்குடு, அதை சீக்கிரமா சாக்கு கொடுத்து சாகடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ இது எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவனும் எல்லாரும் முன்னாடியும் தனவட்ட சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினா அந்த புலி வந்து பயங்கரமா உருமுது. ஆனா ஹீரோயின் அதை தொட போறா. அப்படி தொட்டதுமே அந்த புலி வந்து அடங்கிருந்து, அது மட்டும் இல்லாம அதுக்கு சாக்கும் அடிக்கல. அது எப்படின்றது ஹீரோயினுக்கும் தெரியல. முழு மனதா நினைச்சுக்கிட்டு பண்ணாலா என்னன்றதே புரியல. அவளே சாக்காயி அப்படியே பார்த்துட்டு அந்த புலியை தடவி கொஞ்சிட்டு இருக்க. இதை பார்த்து வில்லன் டென்ஷன் ஆகிட்டான். என்ன பண்ற நீ, அதுக்கு சாக்குடு இல்லைன்னா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை சூட் பண்ணிடுவேன் அப்படின்னு கண்ணை காமிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். உன்னை ஹீரோயின் அப்படிலாம் பண்ணிடாத அப்படின்னு கதற ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா அதை சாக்குடுத்து சாகடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது புலி என்ன பண்ணிடுதுன்னா இந்த வில்லன் மேல ஒன்ஸ் அடிச்சு விட்டுருது. அவ்வளவுதான், இவனுக்கு பயங்கர அசிங்கமா போயிடுது. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேஜிலேயே வலிக்கு கீழே விழுந்துட்டான். ஸோ இதை பார்த்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த வில்லன் பயலுக்கும் ரொம்ப அசிங்கமாயிடுது. அதனால வேகமா ரூமுக்கு வந்துட்டு அந்த மொட்டை தலை கிட்ட அந்த 4 பேர்த்தையும் கொளுத்திருங்க அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டு இவன் வேகமா என்ன பண்றானா, அவனுடைய ரூமுக்கு வந்து அவன் இது நாள் வரைக்கும் நிறைய இதை வந்து கண்டுபிடிச்சு வச்சிருந்திருப்பான் இல்லையா ஃபியூச்சரை, அது எல்லாத்தையுமே எரிக்க ஆரம்பிக்கிறான். மனசெல்லாம் வலியோட அப்படின்னா எதுவுமே உண்மை கிடையாதா, எல்லாமே பொய்யா அப்படின்னு அவனுடைய லவ்வரை பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டான். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம டீமை பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த கூண்டுக்குள்ள அடைச்சி போட்டு அதுக்குள்ள நெருப்பு வர்ற மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ பயங்கரமா ஹீட் ஏறிட்டு இருக்குது. இங்க நம்ம ஹீரோயின் வந்து கத்தி பார்க்குறாங்க, எங்களை கதவு தரங்க, எங்களை காப்பாத்துங்கன்ற மாதிரி. ஆனால் யாருமே வர்ற மாதிரி இல்லை. ஸோ அந்த ஸ்ட்ராங்கான மனிதனும் என்ன பண்றாருன்னா அதை உடைக்க ட்ரை பண்றாரு. ஆனால் அந்த வால்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உடைக்க முடியல. அந்த மேக்னெட் மனிதனும் அவனுடைய பவர் யூஸ் பண்ணி திறக்க ட்ரை பண்றான். ஆனால் அவனாலையும் திறக்க முடியல. ஸோ இவங்க உள்ளே வசமா மாட்டிக்கிறாங்க. உடனே எல்லாரும் ஹீரோயினை பார்த்து நீ தான் ஏதாவது பண்ணணும், காப்பாத்து எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு வேண்ட ஆரம்பிக்க ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அவளை அறியாமலேயே மனசுக்குள்ள ரொம்ப பயமும் கோபமும் வந்ததுனால அவளுடைய உடம்புல அந்த பவர் வெளிப்படுது. அதுவும் ரொம்ப பவர் வந்து வெளிப்பட்டதுனால அந்த பில்டிங்ல இருந்த எலக்ட்ரிசிட்டியே கம்ப்ளீட்டா போகுது. இதை பார்த்த அந்த வில்லன் பைப்ல ஒண்ணுமே புரியாம வேகமா ஹீரோயின் அடைச்சு வச்சு அந்த இடத்துக்கு வரா. இங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளுடைய கையெல்லாம் க்ளோவாக அப்படியே அழுதுகிட்டே அந்த கதவை தொட்டுறதுக்காக வரா. இதை வந்து அந்த வில்லன் பைப்ல வந்து பாத்துட்டான். ஸோ ஹீரோயினோட உடம்ப பார்த்துட்டு அப்படின்னா நான் இது நாள் வரைக்கும் பார்த்தது பொய் கிடையாது, எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சந்தோஷப்படுறான். ஸோ ஹீரோயின் அந்த கதவுல கை வைக்க வரும்போது இவனும் கை வைக்க வரான். அப்படி நம்ம ஹீரோயின் கை வச்சதுமே அந்த இடமே அப்படியே வெடிக்குது. வெடிச்சதுல வில்லன் வந்து பறந்து போய் பொத்துனை கீழே விழுறான். அதாவது இவன் வரைஞ்ச டிராயிங்ல நம்ம ஹீரோயின் அப்படியே கை வச்சிருக்கிற மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்படின்னா நான் பார்த்தது உண்மைதான் அப்படின்னு சந்தோஷப்பட இங்க இவங்க எல்லாருமே தப்பிக்கிறாங்க. அதுவும் அந்த பில்டிங் விட்டு வெளியில வந்துட்டாங்க. ஆனால் அந்த சர்க்கஸ் விட்டு வெளியில வர முடியாது இல்லையா, ஏன்னா நிறைய கார்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு இதுக்குள்ள உட்காந்து அதை திருக்கி விட்டா அதை அப்படியே தூக்கி போடும்ல, அதுக்குள்ளேயே போய் உட்காந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோயினை வெள்ள முடிக்காரன்னு உட்காந்துக்கிறான். ஏன்னா அவனுக்கு தான் ஹீரோயினை பிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த முடிக்காரனும் அதை வேகமா திருக்கிட்டு அதை அப்படியே விடவும் அதை அப்படியே ஃபயர் பண்ணதுனால 2 பேரும் அப்படியே பறந்து போறாங்க. போகும்போது இந்த வெள்ள முடிக்காரன் ஹீரோயினை பார்த்து எனக்கு ஒன்று எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு பார்த்து கிஸ் பண்ண போக ஹீரோயினை அப்படியே மனதோட கிஸ் பண்றாங்க. நல்ல வேலைடா சாக்கடிக்கலாம்னு நினைக்கும் போது கடைசியில சாக்கடிச்சு அவனை தூக்கி கீழே தள்ளிடுது. இருந்தாலும் கடைசியா 2 பேரும் சேஃபா ஒரு வைக்கல் வந்து லேண்ட் ஆக்கிட்டாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட் மனிதன் அவனை தனியா வச்சு அவனையும் அந்த மாதிரி மேலே பறக்க வச்சிடுறான். ஸோ அந்த மேக்னெட் மனிதனும் கரெக்டாக பறந்து ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். ஆனால் விழும்போது சாணிக்குள்ளேயே பொத்துன்னு விழுந்துட்டான். ஸோ இப்போ அங்கே கடைசியாக மிச்சம் இருக்கிறது முடி மனிதன் தான். ஸோ அவன் எப்படி போக போறான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு மொட்டத்தில் அவனுடைய 2 அடியாட்களை கூட்டிட்டு வந்துட்டான். ஸோ அந்த 2 அடியாட்களும் முடிக்காரனை பிடிக்க வரும்போது அந்த பெரிய மிஷினை அவங்க மேலே விழுற மாதிரி பண்ணிட அவங்க 2 பேரும் அங்கேயே மட்டையாகிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது அந்த மொட்டை தான். ஸோ மொட்டை மேலே ஆல்ரெடி இந்த முடிக்காரனுக்கு சமக்கம் இருக்கும் இல்லையா, அதனால அவனை
அவனை அடின்னு அடிச்சு அவனுடைய காதையே தனியா பிச்சு எடுத்துடுறான். அதுக்கப்புறம் இந்த சர்க்கஸ்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு வெளியில போறதுக்காக வழியை தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு முடிக்கார பொண்ணு, அதான் இவனுடைய ஜோடி, அவன் வந்து குதிரையோட வந்துட்டு இருப்பாங்க. உடனே அவகிட்ட கண்ணாலே சைகை காமிக்க அவளும் பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டான். அடுத்த சீன்லயே அந்த முடிக்காரன் குதிரையோட ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வரான். நீங்க வரமாட்டீங்களோன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, எப்படி வராம போவேன், நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே, சீக்கிரமா போய் நம்மளுடைய தலைவரை காப்பாத்தலாமா அப்படின்னு சொல்ல அப்படியே சீனும் கட் ஆகுது. கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த ட்ரெயினை தான் காமிக்கிறாங்க. அந்த ட்ரெயின்குள்ள தான் நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க. அங்கதான் இந்த தாத்தாவும் இருக்கிறாரு, அதான் அந்த லீடர். ஸோ அவர் ஒரு சின்ன பையனை பார்க்குறாரு. அவன் கண்கள்லாம் கண்ணீரோட இருக்கிறான். ஸோ அந்த கண்ணீர் எடுத்து அதை மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு குக்கியாக மாற்றி கொடுக்குறாரு. அதை பார்த்து அவன் கொஞ்சம் சந்தோஷப்பட, இதெல்லாம் எப்படி இருக்கு, இந்த சைடு வில்லனை காமிச்சான். மறுபடியும் அவனுடைய ஃபியூச்சர் சென்ஸை யூஸ் பண்ணி ஏதோ புதுவிதமான டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கிறான். அதில் அந்த ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷனில் நிற்கிற மாதிரியும் அங்கே இவனுக்கு தேவைப்படுற இந்த 4 பேரும் இருக்கிற மாதிரியும் தெரியுது. உடனே அதை பார்த்துட்டு, இவ்வளோ நாள் நான் இதெல்லாம் தப்புன்னு நினச்சேன், ஆனால் இது உண்மைதான், நான் ஃபியூச்சரை தான் கணிக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அண்ணக்காரன் வந்துட்டான். ஸோ அவனுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கும் இல்லையா. ஸோ பயங்கரமாக திட்டான். டே, உன்னால எனக்கு எவ்வளோ அசிங்கம் தெரியுமா, ஹிட்லர் முன்னாடி எவ்வளோ அசிங்கமாக போச்சு, இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ பெர்லின் போயிரு அப்படின்னு சொன்னதுமே, அண்ணா இங்கே பாரு, நான் வரைஞ்சதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்ல வரும்போது கண்ணத்திலே ஒரு அற விட்டு, இதுக்கு மேலே இதுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும், உடனே இவன் என்ன பண்ணிடுறான்னா கீழே கடந்த ஒரு வெப்பன் எடுத்து டக்குன்னு அவனுடைய மண்டையிலே அடிச்சிட்டான். ஸோ அண்ணன் அதனால பொத்துன்னு கீழே விழுந்து மயங்கிட. அப்போ தான் அந்த சைக்கோ மெல்ல பக்கத்துல இருந்து பார்க்குறான். பார்த்தா இந்த அண்ணக்காரன் நிறைய மெடல்லாம் போட்டிருப்பான் இல்லையா. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் இவன் போட்டுட்டு வெளியில் போனானா இவன் பேச்சை நிறைய பேர் கேட்பாங்க. அதனாலேயே என்ன பண்ணுறான்னா அண்ணனை கழுத்தை நெரிச்சு கொடூரமாக கொலை பண்ணுறான். ஸோ அண்ணன் வந்து பாதியில் முழிச்சுப்பான். இருந்தாலுமே ஈவு இறக்கம் இல்லாமல் அண்ணனையே கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணுறான்னா அண்ணனுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு அங்கே இருந்த ஒரு கத்தியை எடுத்து அதை சூடு பண்ணி இவனுடைய 6வது விரல் இருக்கும்ல அதை கட் பண்ணிட்டு ஹிட்லருடைய பிக்சர் முன்னாடி நின்று அவருக்கு மரியாதை செலுத்துற விதமாக கையை தூக்கிட்டு, உங்களை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன்ற மாதிரி லூசுத்தனமாக வளரிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேகமாக வெளியில் வரான். அங்கே தான் அந்த சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க கிட்ட இங்கே இருக்கிற எல்லா வீரர்களும் ரெடி ஆகி என் பின்னாடி வாங்க, நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னதும் அங்கே இருக்கிற எல்லாருமே இவனுடைய ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க. இதில் தான் நிறைய மெடல்லாம் இருக்கும் இல்லையா. அதனால இவன் பேச்சை இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோயினுடைய டீமை காமிச்சா அவங்க பார்த்தீங்கன்னா குதிரையில் எங்கே வந்திருக்காங்கன்னா அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அதனால ட்ரெயினை சேஸ் பண்ணி ஒரு டனலுக்கு முன்னாடி போய் நின்று ட்ரெயின் இதுக்கு அடியில் போகும்போது குதிச்சு ட்ரெயின்குள்ளே போய் எப்படியாவது நம்ம தலைவரை காப்பாற்றிடலாம் அப்படின்னு 4 பேர் ரெடியாக இருக்காங்க. நம்ம வெள்ள முடிக்காரன், அட பாவீங்களா, அதுக்குன்னு இவ்வளோ ரிஸ்க்கான இதை எடுத்து தான் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக ட்ரெயின் வந்துடுது. இவங்களும் குதிச்சிட்றாங்க. இந்த வெள்ள முடிக்காரன் மட்டும் கீழே விழுற மாதிரி போகிறான். ஆனால் மற்ற 3 பேர் லேண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே மேலே கீழே விழுந்து டக்குன்னு இவங்க 3 பேரும் ட்ரெயின்குள்ளேயே விழுந்துட்டாங்க. விழுந்த இடமும் அந்த சோல்ஜர்ஸ் இருக்கிற இடம். ஸோ அவங்க கிட்ட இவங்க சமாளிக்கிறதுக்காக இவங்க சர்க்கஸ்ல இருந்து வந்திருக்கோன்ற மாதிரி ஆக்ஷன்லாம் விட்டு காமிக்கிறாங்க. ஆனால் சோல்ஜர்ஸ் வந்து கண்ணை காமிச்சு மிரட்டி, யார் நீங்க, எப்படி உள்ள வந்தீங்க அப்படின்னு மிரட்டும் போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா உள்ள நம்ம வெள்ள முடிக்காரன் வரான். கூடவே நல்லா கொட்டுற தேனீக்கிளையாக கூட்டிகிட்டு வந்துருக்கிறான். அதாவது இந்த ட்ரெயினுக்கு சைடில் தேனீக்களை பார்த்துருப்பான். அது ஃபுல்லாத்தையுமே இப்போ கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துருப்பான். ஸோ இதை எங்கே பழகி இருந்திருப்பானா, இந்த வில்லன் பாயப்புள்ள இவனை அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணும்போது தேனீக்களை தானே அனுப்பியிருப்பான். ஆக்சுவலாக எனக்கு தேனீக்களை பிடிக்காது, இருந்தாலும் அங்கே போய் பழகினதுனால இப்போ தேனியை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இங்கே வந்து இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஏற்றி விட, ஸோ அதனால அங்கே பெரிய கலவரமே நடக்குது. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சம் அவளுடைய பவரை யூஸ் பண்ணுறா. அந்த மேக்னெட் மணி தானே யூஸ் பண்ண, நம்ம முடிக்காரனை பற்றி சொல்லி ஆகணும், எல்லாத்தையும் போட்டு பந்தாடுறாங்க. கடைசியில் பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாருடைய கதையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வெள்ள முடிக்கிற அங்கே இருக்கிற சாண்ட்விச்சை பார்க்குறான். அப்புறம் நான் எல்லாருமே மறுபடியும் ட்ரெயினுக்கு மேலே ஏறிட்டாங்க. நம்ம வெள்ள முடிக்காரனும் அந்த இடத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் நல்ல சாப்பாடு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்ல, ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. நம்ம சாதிச்சிட்டோம், இனிமேல் நம்ம ட்ரெயின் நின்னதுமே தலைவரை நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அதே சமயத்தில் இந்த ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வில்லன் பைபிளாக வந்துடுறான் அவனுடைய படையை கூட்டிட்டு. ஸோ அவனுடைய பிக்சரே அவன் தான் வச்சிருக்கிறான். ட்ரெயின் வரப்போகுது, ஸோ எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க, எல்லாருமே எனக்கு தான், எல்லாம் நான் பார்த்த மாதிரியே நடக்குது அப்படின்னு வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கிறான். அதே மாதிரி ட்ரெயினும் இந்த இடத்துக்கு வந்து நின்னதுமே ஹீரோயினுடைய டீம் கீழே இறங்கி நின்று ஒவ்வொரு பெட்டியை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே கீழே இறக்கி விட்டுறாங்க. அப்படி இறக்கி விடும்போது அந்த தாத்தா இருக்காரான்ற மாதிரி செக் பண்ணுறாங்க. அப்படியே தாத்தாவுடைய நேம கத்தி கத்தி கூப்பிட கடைசியில் ஒரு பெட்டியில் தாத்தா இருப்பார். அவர் இவங்களை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடமே சந்தோஷமாக வருது. அப்போ தான் அந்த தாத்தா ஹீரோயினையும் பார்க்குறாரு. ஹீரோயினை பார்த்து எமோஷனலாக பேச போலான்னு போகும்போது டக்குன்னு ஒரு புல்லட் வந்து படுது.
விழுகுது. என்னன்னு பார்த்தா அந்த வில்லன் பையன் தான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான். அதுவும் இங்கேருந்து தப்பிச்சு ஓடுறவங்க எல்லாத்தையுமே ஷூட் பண்ணுறான். உடனே எல்லாருமே அமைதியாக நின்றுட்டுறாங்க. ஸோ வில்லன் பையனும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க தான் இருக்கியா மிட்டில்டா, நான் உனக்காக வந்துட்டேன், நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா துள்ளி குதிச்சு ஓடி வரான். அதே சமயத்தில் இங்கே எல்லாத்தையுமே கன் பாயிண்ட்ல மிரட்டிடுறாங்க. வில்லன் பையனும் அந்த இடத்துக்கு வந்து எனக்கு உன்னை கட்டி பிடிக்க எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா, ஆனால் உன்னை கட்டி பிடிக்க முடியாதுல்ல, அந்த வழி எனக்கு என்னன்னு புரியுது. இங்கே பாரு, நானும் நீனும் ஒன்று சேர்ந்துட்டா எல்லாமே சாதிக்கலாம், நம்ம நினைச்சதை விட இன்னுமே மேலே இருக்கலாம் அப்படின்னு பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டு இந்த பொண்ணையும் கூப்பிட்டுக்கோங்க, அந்த 3 பத்தியும் கூப்பிட்டு இழுத்துட்டு வாங்க, அவங்க எனக்கு தேவை அப்படின்னு அவருடைய சோல்ஜர் கிட்ட ஆர்டர் போடுறான். அதனால எல்லா சோல்ஜரும் அவங்கள பிடிக்கிறாங்க. ஒருத்தர் நம்ம ஹீரோயின் கிட்ட வரவும் ஹீரோயின் என்ன பண்றானா இந்த வாட்டி அவளுடைய பவரை யூஸ் பண்றான். இவ்வளவு நாள் யூஸ் பண்ணாம இருந்தா இல்லையா, இப்போ அவளுடைய பவரை யூஸ் பண்ணதும் அவனுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. உடனே இன்னொரு சோல்ஜர் என்ன பண்ற நீ அப்படின்னு ஹீரோயின் சுட வரும்போது வில்லன் வேண்டான்னு கத்துறான். அதுக்குள்ள இவன் சுட்டுறான். ஆனா நம்ம தலைவர் இடையில வந்து மேஜிக் யூஸ் பண்ணி அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. ஸோ அந்த வில்லன் பயலுக்கு தெரியல, அட எங்கடா போனாங்க, ஹீரோயினை காணுமே அப்படின்னு தேடும்போது தூரத்துல இருந்து ஒரு வாய்ஸ் வருது, சாவுடான்ற மாதிரி. என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல பெட்ரோல் பாமா வந்து விழுகுது. என்னன்னா அந்த இடத்துல தான் நம்ம இந்த தலைவருடைய கூட்டம் வந்துருது. அதான் போராட்ட வீரர்கள். அவங்க அவங்களுடைய டீமை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க இந்த இடத்துல வந்து இந்த வில்லனுடைய கேங் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த இடமே பயங்கர போர்க்களமா மாறுது. இதுக்கு முன்னாடி இந்த வில்லன் போர்லலாம் இருந்தது கிடையாது போல. அதனால தலை தெறிக்க ஓடுறான். அவனுடைய பக்கத்துல எல்லாம் பாம்பு வெடிக்குது. ஸோ இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோடைய டீம் என்ன பண்றாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மக்கள் எல்லாம் சேவ் பண்ண, அதே சமயத்தில் இந்த போராட்ட வீரர்கள் எல்லா சோல்ஜர்ஸையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே சோல்ஜர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்த டேங்க் எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து இப்போ அவங்க கொடூரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 பேர் சைட்லயும் நிறைய இழப்பு ஏற்படுது. ஸோ இங்க இந்த சண்டை சீனே கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு மேல போகும். அதே சமயத்தில் இந்த சைடு ஹீரோயினும் தாத்தாவும் எங்க இருக்காங்கன்னா சைட்ல அந்த இடத்துக்கு மறைஞ்சு வந்திருந்திருப்பாங்க. தாத்தாவுடைய மேல புல்லட் பட்டிருக்கும். ஸோ அவர் கிட்டத்தட்ட சாகிற நிலையில இருக்கிறாரு. அதனால ஹீரோயின் ரொம்ப எமோஷனலா பேசுறா. ஏன்னா ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த தலைவர் தானே. அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா இங்க பாரு, நீ இப்போ இருக்கிற மாதிரி தான் எப்போதும் தைரியமா இருக்கணும், சரியா, என் பக்கத்திலே இரு, என்னை விட்டு போயிடாத, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருப்பேன், அது போக இதுக்கப்புறம் நீ யாரையும் பார்த்து பயப்படக்கூடாது, சரியா அப்படின்னு இங்கே எமோஷனலா பேசிட்டு இருக்க. அதே சமயத்தில் இங்க போற காமிச்சா அங்க 2 டீமும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்குது. நம்ம கூடவே நம்ம ஹீரோடைய டீமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இருந்தாலும் சோல்ஜர்ஸ்லாம் ரொம்பவே அட்வான்ஸ்டான கன் வச்சிருக்கிறதுனால இந்த போராட்ட வீரர்கள் நிறைய பேரை கொலை பண்ணிட்டாங்க. நம்ம முடிமணித்தனும் அங்க வர்ற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமா பந்தாட, முடிக்காரன் இருக்கான்ல, வெள்ள முடிக்காரன், அவன் அவனுடைய பூச்சி திறமையை யூஸ் பண்ணி கொஞ்சம் பேரை அட்டாக் பண்ணி அந்த ட்ரெயினையும் திறந்து விடுறான். அதுக்குள்ள இருக்கிற அப்பாவி மக்கள் எல்லாம் காப்பாத்துறாங்க. ஸோ இப்படி சண்டை எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இந்த சைடு தலைவரை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கிறாரு. நான் ட்ரெயின்ல அழுதுட்டு இருக்கிற ஒரு பையனை பார்த்தேன், ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் அந்த பையனை பார்க்கறதுக்கு நான் சின்ன வயசுல உன்னை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஸோ நான் இப்போ சொல்றேன் கேளு, நீ யாரையும் நினைச்சு இனிமேல் பயப்படக்கூடாது, சரியா, அது மட்டும் இல்லாம சீக்கிரமா நான் உன்னை அடுத்த வருஷம் ஜெருசலேம்ல மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறந்து போறாரு. ஸோ இதனால ஹீரோயினால இதை ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான், கதறா. அதே டைம்ல இவங்க இந்த சைடு போர்ல வந்து தோக்குற நிலைமையில வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த போராட்ட வீரர்கள் எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க, கூடவே மத்த எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்த்து அவளுடைய கண்கள்லாம் கலங்க ஆரம்பிக்க அவளுடைய முழு சக்தி வந்து இப்போ வெளிப்படுது. அதாவது அவளுடைய உடம்பு வந்து நல்லா க்ளோ ஆகுது. இதை பார்த்த சோல்ஜர்ஸ்லாம் ஹீரோயினை ஷூட் பண்ணலான்னு போறாங்க. ஆனா அந்த இடமே அப்படியே தீ குழம்பா மாறுது. அதாவது ஹீரோயினுடைய உடம்புல உள்ள பவர் வெளிப்படுது. இங்க மத்த எல்லாருமே கவர் எடுத்துட்டாங்க. ஆனா சோல்ஜர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு ஷூட் பண்ண அந்த ரவுண்டு வந்து அப்படியே பெருசாகி ஹீரோயின் பயங்கர கோவத்துல கத்துறா. அதனால எல்லா சோல்ஜர்ஸுமே அப்படியே அழியிற மாதிரி காமிக்கிறாங்க. இதை வந்து வில்லன் வந்து வாய்ப்புல பார்த்துட்டு இருக்கிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க அந்த இடமே அமைதியாயிடுச்சு. நம்ம ஹீரோயின் மட்டும்தான் இருக்கிறா. மெல்ல அப்படியே நடந்து போய் பார்த்தா அங்க அந்த வில்லன் பயபுல இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் உயிரோட இருப்பான். அவன் அப்படியே எந்திரிக்கிறான். எந்திரிச்சு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறான். பார்த்தா அவ இறந்து போயிருப்பா. உடனே என்ன பண்றான்னா மனசெல்லாம் வலியோட ஹீரோயினை பார்க்கறான். ஹீரோயினை பார்த்துட்டு அந்த கன் எடுத்து அவனுக்கு அவனையே ஷூட் பண்ணி கடைசியில் வில்லனும் செத்து போறான். இப்போ அப்படியே எல்லாமே நார்மல் ஆகுது. நம்ம வெள்ள முடிக்காரன் தான் ஹீரோயினுக்கு ஒரு ஜாக்கெட் போட கொடுக்குறான். அதே சமயத்தில் அவளும் வெள்ள முடிக்காரனை பாசமாக ஹக் பண்ண நம்ம டீம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து எல்லாருமே மொத்தமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இனிமேல் நம்ம எப்போதுமே பிரியக்கூடாதுன்ற மாதிரி. இந்த சைடு இந்த போராட்ட வீரர்கள் மிச்சம் இருக்கிறவங்க சோல்ஜர்ஸை பார்த்தா அந்த சோல்ஜர்ஸ்ல ஒருத்தன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருப்பான். இது நாள் வரைக்கும் நம்ம இந்த தலைவர் வந்து எந்த சோல்ஜரை பார்த்தாலும் ஷூட் பண்ணிடுவோம் இல்லையா, ஆனா முறை இந்த நாசி சோல்ஜரையும் பார்த்து இறக்கப்பட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ மக்கள் எல்லாருமே இங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நம்ம தப்பிச்சிட்டோன்ற மாதிரி. அதுலயும் அந்த சின்ன பையனை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இந்த சின்ன பையனை பத்தி தான் அந்த தலைவர் சொல்லியிருந்திருப்பாரு. கடைசியில 4 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரியும், அதுவும் நம்ம ஹீரோயின் வந்து அவளுடைய பவரை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிட்டா இல்லையா, கூடவே அந்த முடிக்காரன்
ஹீரோயினை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. ஸோ ஒன்றா ஜாலியாக 4 பேரும் சந்தோஷமாக பேசிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரியும் இங்கே மக்கள் எல்லாருமே தப்பிச்சு போகிற மாதிரியும் காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ செமையாக இருந்துச்சுல்ல? உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.